ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கர்ப்பமான பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், வளரும் குழந்தைகள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஒய்ஸ்டர் மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஒய்ஸ்டர் மஷ்ரூம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா சிப்பி காளான். முட்டை காளானை விட சிப்பி காளானில் அவ்வளோ எனர்ஜி இருக்குங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒய்ஸ்டர் மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப இதழ் மென்மையாக இருக்கும். பிச்சோம்னா நல்லா பிஞ்சிரும், டக்கு டக்குன்னு பிஞ்சிரும். அதுவே நம்ம சமைச்ச பிறகு சாப்பிட்டிங்கன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃபீல் கொடுக்கும். நல்லாவே மஷ்ரூம் ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும், அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா வேக வச்சிடணும். இப்போ வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். மஷ்ரூம் பேக்கெட் 2 எடுத்துக்கலாம். தக்காளி 3 எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கலாம். பிரியாணி இலை 3, லவங்கம் ஒரு 8 பீஸ் எடுத்துக்கலாம். ஏலக்காய் 5 பீஸ் எடுத்துக்கலாம். பட்டை ஒரு 3 பீஸ் எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கெட்டி தயிர் 4 ஸ்பூனு, பச்சை மிளகா 4 எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்ச 100 கிராம் அளவுக்கு சன்னா எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. அதுக்கப்புறம் புதினா இலை ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் பொன்னி அரிசி ஊற வச்சுருந்தேன், அதையும் எடுத்துக்கலாம். இப்போது எல்லா பொருளும் எடுத்தாச்சு. நம்ம ஒவ்வொன்றையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு அது பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம், கட் பண்ணி ராவாகவும் வச்சுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட வேர் பகுதி வேகாது, அது நமக்கு தேவையும் இல்லை. இந்த மாதிரி கிராஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வேர் பகுதி மட்டும் தனியாக வந்துடும். சில பேருக்கு, அதாவது பிகினர்ஸ்க்கு இன்னுமே வெங்காயம் எப்படி வெட்டணும், எப்படி எடுக்கணும், அதே போல் தக்காளியில் வேர் பகுதியை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி டிப்ஸும் கூட உங்களுக்கு தரது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக குட்டி குட்டியாக நான் இந்த இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நீல வாக்கில் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இது பார்த்து கட் பண்ணிக்கணும். எப்பயுமே பிகினர்ஸ் ஒரு பொருளை கட் பண்ணும்போது கையை கட் பண்ணிக்காமல் பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடு கொண்டு வந்துக்கலாம். வெங்காயத்தை இப்படி நல்லா நம்ம நீல வாக்கில் சன்னமாக கட் பண்ணிக்கலாம். இது வதக்கி நல்லா ப்ரௌனிஷாக ஆகும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக போயிடுச்சுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் மெலிசாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அது தனியாக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி கட் பண்ணிக்கலாம். இதுவும் அப்படியே தாங்க, அது ஒரு வேர் பகுதியை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி கிராஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வேர் பகுதி நல்லாவே வெளியில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பிஞ்சியாக காய் மாதிரி இருந்ததுன்னா வேகிறதுக்கும் டைம் எடுக்கும். விதைக்கு நடுவில் இருக்கிற தண்டு பகுதி சம்டைம்ஸ் அது பச்சையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் சேர்த்தே கட் பண்ணிவிடுவேன். இப்போ இது பரவாயில்ல, இது வேக ஆரம்பிச்சிடும். இதை விட பச்சையாக இருந்ததுன்னா வெளியில் பார்க்க ரெட்டிஷாக இருக்கும் தக்காளி, உள்ளே பார்த்திங்கன்னா தண்டு பகுதி பச்சையாகவே இருக்கும். சம்டைம்ஸ் அதுவுமே நமக்கு தேவைப்படாது, வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளிகளில் ஓகே, இதெல்லாம் வெந்துடும். இந்த மாதிரி நம்ம நீலவாக்கில் இதையும் கட் பண்ணிக்கலாம். நீலவாக்கில் கட் பண்ணும்போது வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இதெல்லாம் டைமிங் நமக்கு மீதியாகும். இதுவும் ஒரு பவுலில் எடுத்து வச்சு தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி 2யும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் பிச்சு எடுத்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம மஷ்ரூமை எப்பயுமே க்ளீன் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தூசு மண்ணெலாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நம்ம அலசிக்கணும். ஃபஸ்ட்டே அலசிட்டும் நம்ம கட் பண்ணலாம். ஆனால் இதழில் நடுவில் வேர் பகுதியில் அங்கங்கே எங்கேயாவது மண்ணோ தூசோ இருந்ததுன்னா நமக்கு தெரியாது. கண்டிப்பாக சாப்பிடும்போது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிவிடும். நம்மளுக்கு அது ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். எப்பயுமே சாப்பிடும்போது பொருள்களில் கல் இருந்து நமக்கு பல்லுக்கு சிக்கிச்சுன்னா அது ஒரு மாதிரி நமக்கு சாப்பிட்ற மூடே போயிடும். அதனால் எப்பயுமே க்ளீனாக பார்த்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற காளானில் நம்ம நமக்கு பிடிச்ச அந்த ஷேப்பில் வேகிறதுக்கு தகுந்த மாதிரியும் பிரியாணியில் சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்ஸ்க்கும் ஒரு பீஸ் கிடைக்கிற மாதிரியும் நம்ம இதை பிச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீனாக ஒரு பவுலில் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒய்ஸ்டர் மஷ்ரூமில் நிறைய நன்மைகள் இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம்.
இந்த சிப்பி காளான் பார்த்திங்கன்னா சைனாவில் ஒரு மெடிசன்ஸ்க்கே யூஸ் பண்ணுறாங்க. இது விளைவிச்சு பயிர் பண்ணி அது மாதிரி பாரம்பரியமாக சீன மருத்துவத்தில் சிப்பி காளான் பல விதத்தில் ஆரோக்கியத்துக்கு மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம இந்தியாவில் இதோட பயன்கள் வந்து தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்பவே நல்லதுங்க. உடல்நல ஆரோக்கியத்திற்காக நிறைய இடத்துல இந்த சிப்பி காளான் வந்து மருந்தாக பயன்படுது. காளானில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. சில வகை காளான் வந்து பார்த்திங்கன்னா போதை ஏற்படுத்தக்கூடிய காளான்கள்லாம் இருக்குது. பூஞ்சை இனத்தை சேர்ந்தது, பார்த்து தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த மாதிரி சிப்பி காளான், பட்டன் காளான் இதெல்லாம் நம்ம வந்து உணவாக பயன்படுத்திக்கலாம். சில நாடுகளில் இந்த சிப்பி காளானை உற்பத்தி செஞ்சு வியாபார நோக்கத்தில் மருத்துவத்துக்கு பயன்படுற மாதிரியும் உற்பத்தி செய்கிறாங்க. சிப்பி காளானில் நிறைய விஷயம் நல்லது இருக்குங்க. இது வந்து உடல் கொழுப்பை வந்து, அதுவும் கெட்ட கொழுப்பை நல்லாவே குறைக்குங்க. அதுவும் மருத்துவத்துறையில் சுகர் பேஷண்ட்டுங்க, டயபெட்டிக் பேஷண்ட்டுங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த கழிவான கொழுப்பெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த சிப்பி காளான் அவ்வளோ யூஸ் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட 24 days வந்து கண்டினியூஸாக இந்த சிப்பி காளான் சாப்பிடும்போது கல்லீரலும் சிறுநீரகமும் ரொம்பவே வந்து பாதுகாக்கப்படுதுங்க. அதை தாக்கக்கூடிய நோய் கிருமிகளை அழிச்சிட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சிப்பி காளான் எங்கே பார்த்தாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. விட்டமின் டி, கால்சியம், அப்புறம் பொட்டாசியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி நிறைய கனிம பொருட்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறையா இருக்குது. எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. எலும்போட தேய்மானத்தை கம்மி பண்ணுதுங்க. எலும்பு புரை, எலும்பு சிதைவு, இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து போக்குறதுக்கு சிப்பி காளான் ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ சிப்பி காளான் தவறாமல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை சுத்தம் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து புதினா இலைகளை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதையும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். புதினாவில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இதை பற்றின வீடியோ நம்ம பின்னொரு நாளில் பார்க்கலாம். இதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து சாப்பிடும்போது நீட்டமாக கருப்பாக மாறாமல் அவாய்ட் பண்ணாமல் நம்ம உடம்புக்குள்ளே அப்படியே போய் சேரும். அதுக்காக குட்டி குட்டின்னா நம்ம பாட்டுக்கு அழகாக நம்ம சாப்பிட்ருவோம், அவாய்ட் பண்ண மாட்டோம். அதே போல் மல்லித்தலையையும் சுத்தம் பண்ணி நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ப்ராசஸ் பண்ண போயிடலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 5 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக விட்டாலுமே நல்லா தான் இருக்கும். நமக்கு வந்து பிரியாணிக்கு எப்பயுமே வந்து எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே இந்த பொருட்களை போடணும். பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம். ரொம்பவே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லவங்கம் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், மேலே பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் மிளகும் அதே மாதிரி தாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா டக்குன்னு வெடிச்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து வேகும்போது காரம் வந்து நமக்கு கண்ட்ரோல்டாக கிடைக்கும். அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்துக்கலாம். ஆனியனும் சேர்த்து எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் போல் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போயும் வந்து நம்மளோட ஸ்டவ்வோட அனலை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கூடவே இப்போ வதங்கி வந்துட்டு இருக்கும்போது சாப் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நீளமாக இருக்கிறதுனால டக்குன்னு நல்லா வெந்துடும். அந்த ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சதப்பகுதி நல்லா வதங்கி நமக்கு வந்து கிரேவி மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி நல்லா சூப்பராக வர்றதுக்காக பிரியாணி பவுடர் ரெடிமேடாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வந்து பிரியாணி போடும்போது இந்த மாதிரி ஒரு மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது தண்ணியோடு கலந்து சேர்ந்து மசாலாலாம் வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக பார்க்கும்போது பத்தலைனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் அந்த மற்ற பொருட்களோடு சேர்த்து நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா கிளறி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்தாச்சு. அடுத்ததாக இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சுண்டல் போட்டுக்கலாம். சன்னா, அதாவது ஒயிட் சன்னா நான் ஆல்ரெடி 100 கிராம் அளவுக்கு நைட்டே ஊற வச்சுருந்து காலையில் குக்கரில் வேக வச்சு தனியாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கலாம்.
அப்புறம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமும் சுண்டலும் சேர்ந்து நல்லா அந்த மசாலாவில் கிளறி விட்டுட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா இதிலே வதங்கி வரட்டும். 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் போய்க்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். உடையாமல் கிளற மாதிரி ஜென்டிலாக நம்ம கிளறி விடணும். இல்லைனா வந்து இப்போ பச்சையாக இருக்கிறதுனால அந்த காளான் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையே ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம விசில் விட்டு வேக வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக காளான் நல்லா வெந்து வந்துடும். ஆல்ரெடி சுண்டல் வெந்து தான் இருக்குது, ஸோ ரொம்ப டைம் எடுக்காது. கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை ஜென்டிலாக கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசியில் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி விட்டுருந்தேன். ஆல்ரெடி காளான் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் வெங்காயம் தக்காளி இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து தேவையில்லை. அரிசிக்கு மட்டும் பதமாக 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் 3.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதுவே போதுமானது. இப்போ நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் அழகாக கிளறி விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். காரம் ஆல்ரெடி இருக்கிறது போதும், மசாலாலாம் நம்ம சேர்த்துருக்கோம். உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சின்ன கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு எங்களுக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு 3 விசில் விடுவேன். உங்கள் குக்கரில் சாப்பாடு செய்கிறதுக்கு யூஸ்வலாக என்ன விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஆயிஸ்டர் மஷ்ரூம் பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மல்லித்தலை தூவிட்டு நம்ம மூடி விட்டுடலாம். ஆல்ரெடி இருந்த புதினா கொத்தமல்லியில் மல்லித்தலை மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஃபைனலாக இப்போ சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். நான் 3 விசில் விட்டுருக்கேன். விட்டதுக்கப்புறம் அது தம் இறங்கிட்டு ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. காளான் பிரியாணி அருமையாக வந்திருக்கு. நார்மலாக வந்து காளான் பிரியாணி முட்டை காளானில் செய்வாங்க. இப்போ தம் இறங்கியாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? அழகாக வெந்து பதமாக வந்திருக்கு. நம்ம வந்து அழகாக உடைக்காமல் சுற்றிலும் நம்ம எடுத்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும், அதே போல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்குது. நம்ம இதுக்கு வந்து தயிரோட பச்சடி வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை அது இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட அழகாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு சமைச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். சமைச்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கூடவே வந்து கொண்டக்கடலையும் சேர்த்துருக்கோம். தனியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இது கூட சேர்ந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Thanks for watching this video friends. Thank you. Bye and take care friends.